டெவால் பிராவிஸ் நீக்கம், அவருக்கு பதிலாக இந்திய வீரரை களமிறக்கப் போகும் சிஎஸ்கே. ஐபிஎல் தொடரின் 19வது சீசன் இன்னும் 3 மாதத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த தொடருக்கான எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாகவே அதிகரித்து வருகிறது. காரணம், டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற மினி ஏலத்தில் பல முக்கிய வீரர்களை ஐபிஎல் அணிகள் எடுத்துக்கொண்டது. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பல இந்திய வீரர்களை எடுத்தது. கார்த்திக் சர்மா, பிரசாத் வீர் என 2 வீரர்களை 14 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இறுதியில் முதல் ஏலம் போகாத சர்ஃப்ராஸ் கானை அடிப்படை விலையான 75 லட்சத்திற்கு வாங்கியது. இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் என்பதை ரசிகர்கள் பலரும் யூகித்து வருகின்றனர். முன்னாள் வீரர்கள் பலரும் தேர்வு குறித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிரடி வெளிநாட்டு வீரரான டெவால் பிராவிஸை பிளேயிங் 11லிருந்து நீக்கிவிட்டு இந்திய வீரரான சர்ஃப்ராஸ் கானை களமிறக்க சிஎஸ்கே அணி திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 28 வயதான சர்ஃப்ராஸ் கான் தற்போது உள்ளூர் போட்டிகளான விஜய் ஹசாரே டிராபி போன்ற தொடர்களில் விளையாடி வருகிறார். பொதுவாக தனது பேட்டிங்கில் நிதானத்தை கடைபிடித்து விளையாடும் சர்ஃப்ராஸ் கான் சமீப காலமாக அதிரடியான பாதையில் விளையாடி ரன்களை குவித்து வருகிறார். நடந்து முடிந்த சயீது முஷ்டாக் அலி T20 தொடரில் 7 போட்டிகளில் 329 ரன்களை 203 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் குவித்துள்ளார். இதில் ஒரு போட்டியில் 47 பந்துகளில் சதம் அடித்து அசத்தியுள்ளார். தற்போது விஜய் ஹசாரே டிராபியில் இதே அதிரடியை தொடர்ந்து வருகிறார். இதே தொடரில் 75 பந்துகளில் 157 ரன்களை குவித்து தான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார். முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட சர்ஃப்ராஸ் கான் வாய்ப்புக்கான கதவை தட்டவில்லை, அவர் அதனை உடைக்கிறார் என குறிப்பிட்டிருந்தார். இப்படி சர்ஃப்ராஸ் கான் தொடர்ச்சியாக அதிரடியான பேட்டிங் ரன்களை குவித்து வருவதால் அவருக்கு சிஎஸ்கே அணியில் பிளேயிங் 11ல் இடமளிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது டெவால் பிராவிஸ் இடத்தை கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. டெவால் பிராவிஸின் 4வது இடத்தில் சர்ஃப்ராஸ் கான் விளையாடும் நிலையில் அவரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்புவதாக தெரிகிறது.